இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். காலத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். சேப்பாக்க திருவள்ளி என் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம களமாடி இருக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியுமா மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம பசங்க கிட்ட, நம்முடைய உறவினர்கள் கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறிட்டோம். இனி வர்ற காலங்கள்ல அந்த தவறை நாம திருத்திக்கணும். முதல்ல நம்ம வீட்டு பசங்களை அரசியல் படுத்தணும். கலைஞருடைய திட்டங்களை, நம்ம கொண்டு வந்த சாதனைகளை, இப்ப இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை எல்லாம் தினமும் நம்ம வீட்டுல நம்ம பேசணும்.